சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் தான் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் நம்ம சந்தானம் மற்றும் அவருடைய குழுவினர் நடித்திருக்கிற திரைப்படம் தான் வந்து இந்த திரைப்படம். வழக்கமாக நம்ம சந்தானம் என்ன கதை எடுப்பார், பேய் கதை தான் எடுப்பார். இந்த படத்துலையும் பேய் கதை எடுத்துக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து கதை கிடைக்கல. என்ன கதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சினிமா விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் கலாய்ச்சி ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பேய் படத்துக்குள்ளே கொண்டு வரலாம், ஒரு ஃபேண்டசி கதைக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கதைக்களமாக வந்து சந்தானம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சினிமா ரிவ்யூவரை நடிச்சிருக்கிறாரு. நம்ம இவர் வந்து செல்வராகவன் வந்து ஒரு பேய வரார். அவர் ஏன் பேய வராருன்னு சொல்லிட்டு காட்டல, அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து இந்த சினிமா ரிவ்யூ பண்ணுறவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணி சினிமாவுக்குள்ளே கொண்டு போய் ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த படத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய்ட்டு, அதாவது டைம் ட்ராவல் மாதிரி அந்த படத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அவங்கள ரிவ்யூ பண்ண விடுவார். அதுக்குள்ளே ஒரு சின்ன கேம் வைப்பார். அந்த கேமில் தான் அவங்க தப்பிச்சு வரலாம், உள்ளவே போட்டு தள்ளிவிடுவார். இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணிட்டு போது அவர் வந்து ஒரு கட்டத்தில் சந்தானத்தையும் அதே மாதிரி கூப்பிட்றாரு. அவர் கூட நம்ம மொட்டராஜ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அவங்க அப்பா நேர்கள் ரவி, அவங்க அம்மா வந்து கஸ்தூரி, இப்படி எல்லாருமே போய் அந்த இதில் மாட்டுறாங்க, அந்த ட்ராப்பில் மாட்டுறாங்க. அந்த ட்ராப்லேருந்து அவங்க வந்து எப்படி அந்த கேமை விளையாடி வெளியில் வராங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. இதுக்கு இவர் ஏன் வந்து சினிமாவை ரிவ்யூ பண்ணுறவங்களை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. அந்த விஷயத்திலாவது ஒழுங்காக போயிருக்கிறாருன்னு சொன்ன திரைக்கதையில் நம்ம பிரேமானந்த் பயங்கரமாக போட்டு விட்டுருக்கிறாரு. எடுத்த கதை வேறு கொண்டு போனது வந்து ஒரு ஃபேண்டசி கதையாக மாற்றி சினிமாவுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இங்கேருந்து அந்த கேம் போகிறது, அங்கேருந்து அங்கே போகிறது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம ஒரு படத்தில் இந்த மேன் ஈட்டருங்கெல்லாம் வருவாங்க இங்கிலீஷ் படத்தில், அந்த மாதிரி அதுக்குள்ளே கொண்டு வராரு. இந்த மாதிரியெல்லாம் ஏதோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழம்பி திரைக்கதையை அப்படி நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு. பொதுவாக சந்தானம் படம் அப்படின்னாலே ஒரு ஹியூமர் வந்து இந்த மாதிரியா, அதுவும் டிடி ரிட்டர்ன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹியூமர் இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம வந்து சிரித்து அப்படி என்ஜாய் பண்ணோம். இப்படியான சூழலில் இந்த படம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் உக்காந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 சீன் சிரிப்பு வருது, செகண்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன் சிரிப்பு வருது. ஏன்னா சிரிப்பு மிஸ்ஸிங் இந்த படத்தில். நம்ம சந்தானத்தோடைய நடிப்பில் சந்தானமும் ஒரு மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னும் ப்ரோ வாட் ப்ரோ இப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. அவர் விஜய் கலாய்க்கிறதுக்கு எடுத்தாரா இல்லை சென்னை லாங்குவேஜ் அதுதான்றதுக்காக எடுத்தாரான்னு சொல்லிட்டு தெரியல. எப்போ பாரு ப்ரோனிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தில் மறுபடியும் கஸ்தூரியை வந்து ரீஎன்ட்ரி பண்ணி கூட்டு வந்திருக்கிறாரு. கஸ்தூரிக்கு வந்து கிளாமராக ஒரு குட்டி கவுனை போட்டு இந்த வயசில் எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாருன்னு தெரியல. அம்மான்ற கேரக்டரை கொண்டு வந்து பின்னாடி ட்ராப் பண்ணி ஒரு கவுனை போட்டுக்கிட்ட தொடையை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவையா திரு பிரேமானந்த் அவர்களே? அதுக்கப்புறம் இதில் வந்து கௌதம் மேனன் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்து ராகவன் அப்படின்ற கேரக்டரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து காக்க அந்த உயிரின் உயிரியாக பாட்டுக்கு வந்து ஓடுறாரு. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த சந்தானத்துக்கு இந்த படம் வந்து